முத்து தான் ஜெயிக்கணும். கடைசியில ராணுவ விஷயத்துக்கு போவான்னு எனக்கு தெரியாது. அது ராணுவோட கேம். என்னடா இவ்வளவு கேவலமா ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து வச்சிருக்கீங்க? டாஸ்க் பார்த்தா எனக்கே காண்டாவுதுரா. இதுல என்னடா மெஜாரிட்டி? நீங்க தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு இருக்க வேணாம்னு சொல்றீங்க. ஆனா நீங்களே இந்த மாதிரி மெஜாரிட்டி ஓட்ட போட்டு மெஜாரிட்டி யாருக்கு போகுது, உள்ள இருக்கவங்க மக்கள், உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டானுங்க. இவனுங்களே வந்துட்டு கேங்கா இருக்க கூடாதுன்னு வாங்கலாம், இப்ப கேங்கா இருக்கணும்னு வாங்கலாம். என்ன கதனை இவனுங்களை பத்தி புரியல. இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் மூலமா அது எப்படி என்ன நடந்துக்குது அப்படிங்கறத நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் நேத்தே நான் வந்து சொல்லியிருந்தேன் கேப்டன் யாருன்னா நம்ம விஜய் விஷால் அப்படிங்கறத நேத்தே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து என்ன பேஸ் பண்ணி நடக்குது பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி இங்க இருக்க மெஜாரிட்டி யார் யாரு இப்ப வந்துட்டு முத்து அண்ட் நம்ம விஜய் விஷால் அண்ட் நம்ம இவங்க 2 பேரும் மெஜாரிட்டில இருக்காங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டில இருக்கும்போது ஜாக்லின் 3 பேருமே மெஜாரிட்டில இருக்காங்க. மெஜாரிட்டில இருக்கும்போது அங்க உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு இதுல வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. மேபி வந்துட்டு இது எப்படி நடக்குதுன்னா, அந்த ஒரு சிமெண்ட் ஒண்ணு கொண்டு போவாங்கல்ல, அது பேர் சரியா எனக்கு தெரியல. சிமெண்ட் வந்துட்டு கலந்து அந்த ஒரு இது அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அதுல ஏறி நின்னுக்கணும். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு கண்டஸ்டன்ட் வந்து ஏறி நின்னுக்கணும். அதுல வந்து தள்ளுறது வந்துட்டு நம்ம போட்டியாளர்கள் வந்து தள்ளணும். முத்து, ஜாக்லின் அண்ட் விஜய் விஷால் 3 பேருமே வந்துட்டு தள்ளணும். இதான் வந்துட்டு கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க். இந்த வீட்டுல கேப்டனா யாரு, நம்ம முத்துக்குமார் எல்லாம் வந்துட்டு முடிச்சிருப்பாங்க போலக்கு. அந்த ஒரு டாஸ்கே முடிஞ்சிருக்கும் போலக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இதை பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, கழுவி ஊத்துறாங்க விஜய் விஷால. ஒரு பொண்ணை போய் அமுச்சுட்டியே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒன்ன கழுவி ஊத்தலாம் போல தோணுது. வேணாம், இது கொஞ்சம் வீடியோ எடுக்கும், அதனால நான் வேணாம் நிப்பாட்டுறேன். அண்ட் இந்த வீட்டுல கேப்டன் யாரு விரும்புறாங்களோ அவங்கதான் வந்துட்டு இந்த இதுல ஜெயிக்க முடியும். இந்த வீட்டுல யாருக்கு வந்துட்டு கேப்டன் கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்கதான் இந்த ஒரு கண்டஸ்டன்ட்ல யாரு விரும்புறாங்களோ, இந்த 3 பேத்துல யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஜாக்லின் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், எத்தனை பேர் அவனுக்காண்டி நிப்பானுங்க, எத்தனை பேர் இருப்பானுங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏமா கொஞ்சமாச்சும் நம்ம சேனல் எதுவும் வந்து அப்படியே சாமி பார்த்து விடுமா, கொஞ்சமாச்சும் எத்தனை பேர் இந்த வீடியோ பாப்பாங்க அத்தனை பேருமே அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லுவோமா, நல்லா இருக்குமா ஜாக்லினுமா, நல்லா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து அப்படியே மந்திரம் போட்டு ஏதாச்சும் இந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜாக்லின் இப்பதான் ரெக்வெஸ்டா கேட்டிருக்கேன். அவங்க மந்திரம் போட்டு இத்தனை பேர் உன்னை பாப்பாங்க, இத்தனை பேர் உனக்காண்டி நிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிட்ட போடுறாங்க. இதுல ஜாக்லினும் இந்த ஒரு போட்டியில இருக்காங்க. ஓகேங்களா? ஜாக்லினும் இருக்காங்க, முத்து, விஷால் 3 பேர் இருக்காங்களே. இதுல ஜாக்லின் என்ன பண்றாங்க, நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. கண்டிப்பா அவங்க கேமை பத்தி நல்லா நம்ம எல்லாருமே தெரியும். என்னப்பா ஒரு 70 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவங்க கேம் பிளே தெரியலன்னா நம்ம பிக் பாஸ் பாக்குறதே வேஸ்டா இல்ல? எனக்கு தெரியும் கண்டிப்பா என்ன கேம் பிளேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மற்றவங்களை நல்லா யூஸ் பண்ணி அவங்க நல்ல கேம் விளையாடுறது வந்துட்டு அவங்களோட பாலிசி. ஓகேங்களா? அதனால இப்போ வந்துட்டு ஒரு டைலாக் போடுறாங்க பாருங்க, எனக்கு ஷாக் ஆயிட்டு அந்த ஒரு டைலாக் பார்த்தோன்னே. என்னன்னா, விஷால் ஜெயிக்கணுமா முத்து ஜெயிக்கணுமான்னு கேட்டா, நான் முத்து தான் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன், நீ ஜெயிக்கணும்னு தான் நான் நினைப்பேன், விஷால் ஜெயிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஜாக்லின் வந்து கதையா அலங்குறாங்க. நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல வந்துட்டு இது போயிட்டு மறுபடியும் ஜாக்லின் விஷால் ஜெயிக்கணுமா முத்து ஜெயிக்கணும்னா எனக்கு விஷால் தான் ஜெயிக்கணும்னு தோணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அங்கிட்டு போய் பேசுவாங்க. ஆனா அதுல ப்ரோமோல காமிக்கல, கண்டிப்பா அதை பேசுவாங்க. நம்ம ஜாக்லின் பத்தி தெரியாதா, ஒரு 70 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பா தெரியும். இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. 5 வாரத்துல வந்து என்ன கேம் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மெஜாரிட்டி ஓட்ல தானே போகுது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராணுவால மட்டும்தான் வந்து அந்த ஒரு கேமே சேஞ்ச் ஆச்சான். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ராணுவ மேபி வந்து முத்துக்கோ ஜாக்லின்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணியிருப்பான் போலுக்கு. லாஸ்ட்ல பார்த்தா நம்ம விஜய் விஷாலுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்துட்டு அவன் மெஜாரிட்டில வந்துட்டு ஜெயிச்சிடறான். ஏன்னா அவங்க கிளியர் கேட்டா வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க, கடைசியா ராணுவ விஷாலுக்கு போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, ராணுவ வந்துட்டு கண்டிப்பா விஷாலுக்கு போவாங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னோட புரிதல்ல நான் விளையாடுறேன், உன்னோட புரிதல்ல நீ விளையாடுற, அந்த ஒரு கேம் தான் வந்துட்டு உன்னோட புரிதல்ல நீ விளையாண்ட, என்னோட புரிதல்ல நான் விளையாண்டேன். ஆனா அவன் தனியா ஒரு புரிதல் வச்சு அவன் தனியா ஒரு கேம் விளையாண்டு அப்படிதான் வந்துட்டு அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாரும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ரயன் வந்துட்டு சொல்றாப்ல. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ டீல் போட்டதே சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் ஜெயிக்கணும்னா என்னோடது தாண்டா நான் சரி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் சொல்றாரு. இது என்ன டீல் போட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அண்ட் நம்ம பவித்ரா அண்ட் நம்ம அருண் இவங்க எல்லாம் அருண் வந்துட்டு அங்கிட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கிட்டு யாரு நின்னா நம்ம விஷால் பகல் வந்து தீபக் சௌந்தர்யா நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா போச்சு. மேக்சிமம் அருண் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட அருண் இருந்தாரு அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா ப்ரோமோல அவளுக்கும் காமிக்கல. அண்ட் ராணுவ் இவங்க 4 பேருமே மேபி வந்துட்டு அங்கிட்டு இருந்திருப்பாங்க போலக்கு.
4 பேர் இருந்தாவே இங்க அங்கிட்டு ஜெயிச்ச மாதிரி தான். ஓகேங்களா, 4 பேர் நின்னாவே அங்கிட்டு ஜெயிச்ச மாதிரி தான். சௌந்தர்யா வந்து தயவு செஞ்சு ஜாக்லின் ஓட்டு போடல பேரு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தனியா இண்டிவிஜுவலா விளையாண்டா யாராச்சும் ஏதாவது சொல்ல போறாங்களா? சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. ஆனா தனியா விளையாடாம கும்பலா அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒருத்தனை மட்டும் தாக்கணும்னா அப்படியே பாஞ்சுக்கிட்டு 4 பேர் அப்படியே போறது எல்லாம் வச்சுக்கிட்டா அப்புறம் மக்கள் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரயன் வந்துட்டு நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணதே தப்பு முத்துக்குமார், நீ வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணதே வந்து கரெக்டா பண்ணல. ஸ்ட்ராட்டஜினா வந்து ஒரு பர்ஃபெக்டா யோசிச்சு பண்ணிருக்கணும், நீ கரெக்டாவே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரயன் வந்து லாஸ்டா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த இது எதனால ஒருவேளை மேபி வந்து இவருக்கு வந்து டிசப்பாயிண்டடா இருந்திருக்கும், இவர் வந்து பண்ணது சரியில்லாம இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. முத்துக்குமார் பண்ணது சரியில்லாம இருந்திருக்குமா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா பண்றாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் கேப்டன்சி டாஸ்க் வந்தோம் அப்டேட் பண்றேன். இதான் வந்து இந்த ஒரு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு விஷால் வந்துட்டு கேப்டன்சி ஆனது பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான், ஏன்னா இந்த வாரம் எப்படி போகணும் முத்துக்குமாரை பார்த்தாச்சு. அண்ட் ஜாக்லின் வந்தாலும் ஓகே தான். இதே விஷால் ஏன் வரணும்னு சொன்னா அவங்க ஒரு கேப்டன்சி நம்ம பார்ப்போமே. இப்ப ரஞ்சித் வந்தாரு, ரஞ்சித் கேப்டன்சி பார்த்தோம், படி கேவலமா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் தான் பார்க்கலாமே, பார்த்ததே பார்த்துட்டு தான் நம்மளுக்கே போர் அடிச்சிடும். அண்ட் இதான் வந்துட்டு என்னோட ரெக்வெஸ்ட். உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.